உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் சொல்லாமலே அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வேறு யாராவது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். அவங்க வந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லலை. அவங்க கேட்குறாங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கேட்டாக்கா அது ரொம்ப தப்பு. அப்படி கேட்டாக்கா அவங்களுடைய உள்ளுணர்வு உள்நோக்கம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டப்படுறீங்களா, அந்த கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. அந்த கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த ஆர்வத்தில் தான் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சொல்லாமலே அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் அது நடந்துச்சு, என்னாச்சு, உங்கள் வீட்டம்மா சண்டை போட்டு போனாங்களே, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களாவே கேட்பாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படணும், அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் படுற கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களும் அவங்க வாழ்க்கையில் அவங்க சோகமாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கலாம். அதுபோல் அதனால அவங்க வந்து சரி அதனால் நம்மளை போல் இவங்களும் வந்து துயரத்தில் இருப்பாங்க போலுக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நாம் மட்டும் துன்பத்தை அனுபவிக்கலை, மற்றவங்களும் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, அது தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். நம்ம துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி அவங்களும் துன்பத்தை அனுபவித்தா நல்லது. நாம் மட்டும் அனுபவிக்கிறதோட எல்லாருமே அனுபவித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தவங்க சொல்லாமலே இவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கேட்டு அவங்கள ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே மற்றவங்ககிட்ட நம்பிக்கை அடிப்படையில் யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்ககிட்ட சொல்லுவாங்க. சொல்லலைன்னா நமக்கு ஒன்றும் ஆகிடாது. சொல்லுங்கள், சொல்லாட்டி போங்க. அதை பற்றி அடுத்தவங்க வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் அவங்க சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அதை சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அவங்க சொல்லலைன்னா அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் சொல்லுவாங்க, சொல்லலைனாலும் ஒன்றும் கவலை இல்லை. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அல்லது வாலண்டரியாகவே ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்படி கேட்குறவங்ககிட்ட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லாதீங்க. அப்படி ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, நீங்கள் ஏதாவது கஷ்டப்படணும், அது தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்களாவே வந்து வந்து கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஏதாவது சண்டை கண்டா போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது துயரத்தை அனுபவிக்கிறீங்களா, நீங்கள் அனுபவிக்கிற துன்பம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவங்களாவே வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதில் நமக்கு கூட அந்த மாதிரி பழக்கம் இருக்கலாம். பிறருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நாமளாகவே அவங்க சொல்வதற்கு முன்பாக நம்ம போய் கேட்போம். அறியாமையின் காரணமாக, அது சரியாக தவறான்னு தெரியாமல் நம்ம அது மாதிரி கேட்குற வழக்கம் நமக்கு கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்ம அதை திருத்திக்கணும். யார்கிட்டையும் போயிட்டு, அது உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கலாம், தினசரி பழகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்க தான் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு சொல்லணும். சொன்னால் நம்ம கேட்டுக்கணும். அப்படி இல்லாமல் வந்து நாமளே வந்து அவங்ககிட்ட போய் கேட்கக்கூடாது. என்னாச்சு, என்ன சண்டை கண்டை போட்டிங்களா, என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லதற்கு முன்பே நாமளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லலைன்னா அது உங்களுக்கு இன்னும் கோபமாக இருக்கும். என்னடா நம்ம கேட்டோம், ஆனால் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அது உங்களுக்கு இன்னும் கோபமாக இருக்கும். நீங்கள் கேட்கலை, அதே நேரத்தில் அவர் சொல்லவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னா அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நம்மளும் கேட்கல, அவரும் சொல்லலை. சொன்னால் சொல்கிறாரு, சொல்லாட்டி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் நம்மக்கிட்ட சொன்னால் சொல்கிறாரு, சொல்லாட்டி போகிறாரு. அதனால் ஒன்றும் இழப்பு வந்துடாது. அதனால் எப்போவுமே வந்து அடுத்தவங்க விஷயத்த வந்து நாமளாகவே மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. அடுத்தவங்க விஷயத்த போய் நாம் கேட்கக்கூடாது, கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடாது. அவங்களா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு சொன்னாங்கன்னா கேட்கலாம். அது வந்து கேட்டுட்டு அது நல்ல பண்புக்கு அடையாளம். நாமளாக போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அது கெட்ட பண்புகளுக்கு அடையாளம், கெட்ட நோக்கம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நாம் என்றைக்குமே அடுத்தவங்க விஷயத்தில் போய் நாமளாக போய் கேட்கக்கூடாது. அவங்க சொன்னால் கேட்டுக்கலாம்.